அவர்களையும் வணங்கி கம்பர் கவியமுது என்ற நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய பங்களிப்பை தொடர்கின்றேன். ஏற்கனவே இந்த தளத்திலே கம்பரை பற்றிய கம்பருடைய கவிகளை பற்றி நான் நிறைய பேசியிருக்கின்றேன். அந்த வகையிலே கம்பர் கவியில் நான் ஆகச் சிறந்த பகுதிகளை நான் சுவைத்த அந்த கவி வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடலிலே நான் முதல் பாடலாக எடுத்துக்கொண்டது வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மிகி அன்பான் தீம்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவமாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என யான் மொழியலுற்றேன் அப்படின்னு கம்பர் எழுதுறார். அதாவது தன் மூலக்கவியான வான்மீகிய புகழ்ந்து எழுதுறார் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள். வாங்கரும் பாதம் நான்கும், அந்த காலத்துல முதல்ல 4 அடியில ஸ்லோகங்களை எழுதிய வான்மீகி தான். அந்த வான்மீகியோட சிறப்புன்னா அவர் ஒரு வரியை எழுதினா அந்த வரிக்கு நிகராக வேற வழி கிடையாது. ஆங்கிலத்தில் சொன்னா அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது போல வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீம்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான். நம்முடைய செவிகளுக்கு ஒரு நல்ல காப்பியத்தை கொடுத்தாரு. ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை, அவர் புகழ்ந்த அந்த நாட்டை அன்பு எனும் நரவமாந்தி, நரவம்னா மது, அன்பு எனும் மதுவை பருகி எப்படி இந்த நூலை எழுத ஆரம்பிக்கிற அந்த காப்பியத்தைன்னா மூங்கையான் பேசலுற்றேன் எனையான் மொழியலுற்றேன். ஒரு பிறவியிலே ஒரு ஊமை இருக்காரு வச்சுங்களேன். அந்த ஊமைக்கு ஏதோ ஒரு தெய்வ அருளால் ஒரு பேச்சு வந்து விடுகிறது என்றால் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அது அளவிட முடியுமா? அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் இல்லையா? அது போன்ற ஒரு மகிழ்ச்சியில ஒரு மூங்கையான் பேசலுற்றேன் எனையான் மொழியலுற்றேன். இந்த காப்பியத்தை நான் எப்படி எழுதுறேன்னா, ஒரு பிறவி ஊமைக்கு ஒரு பேச்சு வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பானோ அது போல ஒரு சந்தோஷமான மனநிலையில் நான் இந்த நூலை எழுதுறேன் அப்படின்னு எங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பர் கூறினார். அதே மகிழ்ச்சியோட தான் நான் உங்களிடம் என்னுடைய குரு என்று சொல்வதை நம்முடைய குரு, நம்முடைய தமிழ் குரு கம்பருடைய இந்த தீஞ்சுவை கனிகளை உங்களுடன் நான் பகிர்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரம்பு எல்லாம் முத்தம் தத்தம் மடையெல்லாம் பணிலம் மாநீர் குரம்பு எல்லாம் செம்பொன் மேதி குழியெல்லாம் கழுநீர் கொல்லை பரம்பு எல்லாம் பவளம் சாலி பரப்பு எல்லாம் அன்னம் பங்கையர் கரம்பு எல்லாம் செந்தேன் சந்த காயெல்லாம் களி ஈட்டு வண்டம். அதாவது இந்த கோசலத்து நகரம் எப்படி இருக்கான் நம்மளுடைய கவி சக்கரவர்த்திய கண்கள்ல பார்க்கும்போது அந்த கோசலத்துல வரம்பு எல்லாம் முத்தம், வயல் பரப்புகள் அப்படியே முத்துக்கள் சிதறி கிடக்குது. அந்த செல்வ வளங்கள் எப்படி இருக்குன்னு. தத்து மடையெல்லாம் பணிலம், தண்ணீர் பாயும் மடல் எல்லாம் சங்குகள் அப்படியே மேல இருக்கு. மானியர் குரம்பு எல்லாம் செம்பெண், நீர் பெறக்கூடிய வாய்க்கால்கள செம்பொன்கள் நிறைந்திருக்கு. மேதி குழியெல்லாம் கழுநீர் கொல்லை, இந்த எரும மாடு படுத்து புரண்டுக்குது இல்லையா, அங்க இருந்த அந்த பள்ளத்துல எல்லாம் செழுநீர் பூக்கள் பூத்து இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நம்முடைய வேல்பாரியில ஆசிரியர் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொல்லுவார். அதாவது இந்த மருத நிலத்துல என்ன மக்கள் எப்படி பண்ணாங்கன்னா, இது மாதிரி எருமை மாடு ஒரு பன்றி வந்து அந்த இடத்துல அகழ்ந்து படுத்துட்டு எழுந்து போகும்போது மேலே இருந்து மரத்தில் இருந்து விழுந்த அந்த விதைகளால ஒரு செடி வளர்ந்து வைத்து பார்த்துதான் விவசாயம் என்ற ஒன்றே அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வார். அது போல அந்த எருமை மாடு அகன்ற அந்த குடியில செழுநீர் பூக்கள் பூத்தி இருக்கிறது. சாலி பரப்பு எல்லாம் அன்னம், சாலி என்றால் நெற்பயிர்கள் நிறைந்த இடங்கள்ல அன்னப்பறவைகள் இருக்கு. கரம்பு எல்லாம் சாகுபடிய செய்யப்படாத இடத்துலலாம் சாகுபடி செய்யாத இடத்துலலாம் செந்தேன், அதாவது சாகுபடி இருக்கிறதுல சாகுபடியா செய்யாத தேன்கள் கூடி கட்டி அந்த தேன்களின் தேனடையிலும் தேன் ஒழுகுது. சந்த காயலாம் களிவண்டியிடம், தேன் வந்தா சும்மா இருக்குமா, அந்த தேன் பண்ணுவதற்காக அந்த சோலையிலே வண்டுகள் சுத்தி கொண்டே இருக்கின்றன. என்ன ஒரு அருமையான ஒரு கற்பனை பாருங்க. கம்பர் கவியமுது இதுக்குதான் சொன்னேன் நான். வயல் பரப்புகளில் எல்லாம் முத்துக்கள், நீர் பெருக்குடை சங்குகள், மடைகள் எல்லாம் சங்குகள், பெரிய நீர்நிலை கரைகளில் செம்பொன், பொதுவான நிலங்களில் பவளம் நிறைந்திருந்தது. நெற்பயிர்கள் எல்லாம் அன்னப்பறவைகள் இருந்தது. சாகுபடி செய்யப்படாத இடங்களில் தேன் கூடு கட்டி
அதில் தேன் வடிந்தது. சந்தன காடுகளிலும் சோலைகளும் மது உண்டு மகிழும் வண்டு கூட்டம். ஆக இவ்வாறு கோசலத்தில் செல்வம் பெருகி இருந்தது. கோசலம் செல்வ செழிப்போடு இருந்தது என்பதை இதைவிட எளிமையாக நமக்கு காட்சிப்படுத்த முடியுமா? இப்ப நம்ம கண் முன்னே அந்த கோசலம் அப்படி தெரியுது பாருங்க. அந்த சங்குகள் ஓடுது, தேன் பாய். இதுதான் நம்மளுடைய கம்பருடைய சிறப்பு. அடுத்து ஆறு பாய் அரவம் மல்லர். ஆலைப்பாய் அமலை. ஆலை சாறு பாய் ஓதை. வேலை சங்கின் வாய் பெருக்கும் ஓசை. ஏறுபாய் தமரம். நீரில் எருமைப்பாய் துழனி. இன்ன மாறு மாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேடி. இந்த பாட்டோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு ஓசை நேயத்துக்கும் ஒரு ஒரு பேர் கம்பர் சொல்றாரு. இதே மாதிரி வரும். அறிவெனும் அலக்கர், பவும், கடலுக்கு உண்டான ஒரு சொல் பன்மொழின்ற மாதிரி இதுல ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு ஒரு தூய தமிழ் பேர் வைக்கிறார் பாரு நம்முடைய கம்பர். ஆறு பாய் அரவம். ஆற்று நீர் பாய்வதால் எழும் ஓசைக்கு பேர் தான் அரவம். மல்லர் ஆலைப்பாய் அமலை. உழவர்கள் கரும்பை காய்ச்சுறாங்கள, அந்த ஓசைக்கு பேர் அமலை. ஆலை சாறு பாய் ஓலம். ஆலை சாறு பாய் ஓதை. ஓதைன்னா அந்த கருப்பஞ்சாறு வழிந்து ஓடுதுல்ல, கருப்பஞ்சாறு, அது பேர் ஓதை. ஏறு பாய் தமரம்னா எருதுகள் தம்மில் மோதி கொள்ளும் போது உண்டாகும் ஓசை இருப்பார், அதுதான் தமரம். நீரில் எருமைகள் அந்த ஒன்றோடு சென்ற பேர் தான் துழனி. இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஓசை நேயத்திற்கு பேர் வைத்ததோடு மட்டுமல்ல, சரையு நதி நீர் வளத்தால் கோசத்து நீர் வளம் மட்டுமல்ல, பல்வேறு தொழில் வளங்களும் அங்கு பெருகி இருந்தது. என்ன அருமையா கம்பர் காட்டுறாங்க. தொழில் வளம் இருந்தது. கரும்பு காய்ச்சி அதன் மூலம் சர்க்கரை உண்டாக்குறாங்க. இந்த தொழில் வளமும் இந்த பாட்டுல இருக்கு. பெருமைக்குரிய கோசல நாட்டில் மருத நிலத்தில் ஆற்று நீர் பாய்வதால் எழும் ஓசையும், உழவர்கள் கரும்பை காய்ச்சுவதால் உண்டாகும் ஓசையும், கரும்பு ஆலைகளில் கரும்பு சாறு பாயும் ஓசையும், நீர்நிலைகளில் சங்குகள் மோதுவதால் உண்டாகும் ஓசையும், எருதுகள் தம்முக்குள் முட்டி பாய்வதால் உண்டாகும் ஓசையும், நீர்நிலைகளில் எருமைகள் சண்டையிடுவதால் உண்டாகும் ஓசையும் வெவ்வேறாக அமைந்து தம்முள் ஒன்றாக கலந்து ஒலிக்கும் அந்த நாட்டின் சரையு நதியின் நீர்வளம், மண்வளம் சிறப்பாக இருந்ததை இந்த பாடல் அழகாக விரிக்கிறது மட்டுமல்லாக தொழில் வளமும் சிறப்பாக இருந்தது என்பதை தான் இந்த பாடலை என்ன அருமையா ஒன்னொன்னுக்கு வச்சு, அதான் உண்மையிலே தமிழை நினைக்கும் போது நமக்கு உள்ளத்திலே ஒரு இன்பம் ஊற்றெடுக்குது இல்லையா? அதான் தமிழின் சிறப்பாக நான் கருதுகிறேன். அருமையான பாடல் இது. அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த பாடல். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழுவின் இயங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீட்டிற்கும் மாதம். என்ன இந்த மருத நிலத்தினுடைய சிறப்பு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தண்டலை இது ஒரு கற்பனையாக கூட சொல்லுவாங்க நம்முடைய கவிஞர்கள். ஒரு மேடை காட்சி போல கம்பர் அரங்கேற்றிருக்கிறார். ஒரு மேடை அமைப்பு இருக்கு. அந்த மேடையில மயில்கள் தோகை விரித்து ஆடுகிறது. தண்டலை மயில்கள் ஆட, அதற்கு தாமரை பூ விளக்குகளாக தாங்குகிறது. அந்த விளக்குகள் குவிந்திருந்ததா, குளிர் பரவி இருந்ததா, மலர்ந்து இருந்ததா, அதுதான் வேற. குவளை கண் விழித்து நோக்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்ட. அப்ப அள்ளி மலர் விரிந்தா அப்ப இரவு குவிந்து இருக்குது. அது விளக்குகள் போல அது அந்த தாமரை மலர்கள் அது இருக்கு. தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழுவின் ஏங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இடி இடிக்குதுல, அது மத்தளம் போல இருக்கான். கொண்டல்கள் முழுவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட. அந்த அலை அப்படி ஏறி இறங்குதுல, அது ஒரு திரைச்சீலை போல இருக்கு. தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட. இத பாட்டு யார் பாடுறது பாருங்க. வண்டுகள் மகர யாழை ஒத்த குரலையில் அதை பாட்டு பாடுகிறது. மருத வீட்டிற்கு அழகுடன் மருத நிலம் கம்பீரமாக வீட்டிருந்தது என்ற இந்த மொத்த மருத நிலத்தையும் இந்த பாட்டை நாம கேட்கும் போது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்வார். அதாவது ஒரு நாட்டுல மக்கள் தூங்குறாங்க, அதே நேரத்துல விலங்குகளும் தூங்குதுன்னா அந்த நாட்டுல அர்த்தம் மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள், மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை கம்பர் குறிப்பிட்டு காட்டுறார். எல்லாமே தூங்குது இல்லையா? அதாவது சிறப்பா இருக்கு. எல்லாமே சிறப்பாக இருந்தது. நாடக ஒளிமயமாக இருந்தது என்பதை எல்லாம் அழகாக படம் பிடித்து காட்டுறதுதான்
இந்த இந்த அரங்கினுடைய சிறப்பாக இதை காட்டியிருக்காரு. அடுத்தது அடுத்த பாடலுக்காக நான் இப்பயே சொல்லிட்டேன். அடுத்த பாடல் நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யால், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை. இதுதான் சொல்லணும், மாத்தி சொல்லிட்டேன். அதாவது அந்த நாட்டுல எப்படி இருக்கு பாருங்க, நீரிடை உறங்கும் சங்கம். எப்பவுமே சங்குகள் நீரின் அடிப்பரப்புல இருக்கும். அதை யாருமே தொந்தரவு செய்யறதால நீரின் மேற்பரப்புல இருக்குது. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி. தண்ணியை பார்த்தா எருமாடு என்ன பண்ணும்? குளிக்கல. ஆனா அந்த எருமாடோ மர நிழல்ல நிம்மதியா தூங்குது. தாரிடை உறங்கும் வண்டு. இந்த மலர் மாலையில வண்டுகள் அப்படியே தூங்குதான். என்னடான்னு கேட்டா, அந்த கோசலத்தில் இருக்கின்ற மலர்களில் நிறைய தேன் இருக்குதான். தனக்கு ஒரு நாளைக்கு தேவையான தேன் அதிலே கிடைத்து விடுகின்றதால் அதை சாப்பிட்டு அப்படியே மயக்கமா அந்த மாலையிலே தங்கி விடுகிறது. தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யால். லட்சுமி தேவி தாமரை மலர்ல உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஏன்னா அந்த நாட்டுல எல்லாரும் செல்வ வளத்தோடு இருந்ததால லட்சுமி இறந்து அழைப்பார் யாரும் இல்லை. அதனால அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. யாரு? தாமரை உறங்கும் செய்யால், தூரிடை உறங்கும் ஆமை. சேத்துல ஆமை உறங்குது. துறையிடை உறங்கும் மறுப்பு, நீர் பரப்புகள சிப்பிகள் மேல மிதக்குது. போரிடை உறங்கும் அன்னம், நெற்பயிர்கள் அன்னப்பறவைகள் தூங்குகிறது. பொழிலிடை உறங்கும் தோகை, அந்த வயல்வெளிகள தோகை விரி கிடக்கின்ற மயில்கள் தூங்குகின்றது. இதைத்தான் வாரியார் சொன்னார் அழகா. ஒரு நாட்டுல மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் தூங்குகின்றன என்றால் எல்லோரும் சந்தோஷமா இருந்தன. யாரும் அவங்க வேலையை பார்த்தாங்க. விலங்குகளை போய் யாரும் தொந்தரவு பண்ணல. மனிதர்கள் வேலையை பார்த்ததால அவைகள் நிம்மதியாக இருந்தன என்றால் அந்த நாட்டில் சந்தோஷம் குடிக்கொண்டிருந்தது என்பதை தான் இந்த பாடல்ல கம்பர் சொல்வதாக நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு நிறைய பெரிய ஒரு உரையை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை தேனும், சோலை வீழ் கனியின் தேனும், தொடை இழி இறாலின் தேனும், மாலை உகுத்த தேனும், வரப்பு இகந்து ஓடி வங்க வாய் மடுப்ப உண்டு மீன் எல்லாம் கலிக்க மாதம். இந்த எப்படி சிறப்பா இருந்தது பாருங்க அந்த வளங்கள் பாருங்க. ஆலைவாய் கரும்பின் தேனும், ஆலைவாய் கரும்பின் தேனா கரும்பாலைகள் கரும்பம் சாறு என்னும் தேனும், அரிதலை பாலை எனும் தேனும், கல் இறக்குவோர் பாலை இருந்து வடியும் கல் என்ற தேனும், சோலை வீழ் கனியின் தேனும் என்றா சோலைகளில் படுத்த பழச்சாறுகளின் வருகின்ற தேனும், தொடை இழி இறாலின் தேனும், தேனடைகளிலிருந்து வழிகின்ற தேனும், மாலை வாய் உகுத்த தேனும், அந்த மாலைகளிலிருந்து அந்த மலர்களிலிருந்து வடிகின்ற தேனும். என்ன ஆச்சுன்னா கரும்பாலை கரும்பு சாறாகிய தேனும், கல் இறக்குவோர் பாலை ஆகிய கல் எனும் தேனும், சோலைகளில் பழுத்த கனிச்சாறு எனும் தேனும், தேனடைகளில் வழியும் தேனாகி மலர்களில் வரும் தேனும், எல்லை மீறி பெருக்கெடுத்து ஓடி கப்பல் கட்டும் அந்த கடல்ல போய் கலந்து மீன்கள் உண்டு மகிழ்ந்தன. எங்க இருந்து எங்க போது பாருங்க. ஏன்னா மக்கள் யாரும் எடுப்பார் இல்ல. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குதான்னு தெரியல. மக்கள் நல்ல சாகுபடி செய்யப்பட்டு நிறைய வந்து விடுதால அவைகள் எல்லாம் எடுப்பார் இல்லாமல் வடிந்து ஆறா பெருகி ஒன்றாய் கலந்து கடல்ல போய் கலந்து அதை மீன்கள் உண்டு மகிழ்ந்தன என்பது கம்பரோட கவினை. அதாவது கம்பர் கவி அமுதனுடைய மிகச் சிறப்பான ஒரு நயம் என்று கூட நாம் சொல்லலாம். புதுப்புணல் குடையும் மாதர், புதுப்புணல் குடையும் மாதர், பூவோடு நாவி பூத்த கதுப்பு உரு வெளியே நாரும் கருங்கடல் தரங்கும் என்றால் மதுப்பொதி பழலை செவ்வாய் வாழ்கடை கண்ணின் மைந்தர் விதிப்பு உற நோக்கும் அன்னார் மிகுதியை விளம்பலாகும். கருங்கடல் தரங்கம்னா கரிய நிறத்தை உடைய கடலின் அலைகள். அதாவது தரங்கம் என்றால் கருங்கடல் தரங்கம்.
கரிய அலைப்பாயும் கடல், அதாவது தரங்கம் என்றால் அலை வீசும் கடல், தமிழ்ல தூய பேரு. கரிய நிறத்தையுடைய கடலின் அலைகள் புது புனல் குடையும் மாந்தர், ஆற்றில் புது வெள்ளத்தில் நீராடும் மகளிர், பூவோடு நாவி பூத்த நாரும், மலர்களும் கஸ்தூரி கலவையும் கலந்த கூந்தல், ஆற்றில் குளிக்கும் பெண்களின் கூந்தலில் உள்ள பூவும் அவர்கள் பூசும் கஸ்தூரி மஞ்சளும் ஆற்றில் கரைந்து கலந்து கடலுக்கு போய் சேருகிறது. அதனால் அந்த கடல் நீரே நறுமணமாய் மணக்கிறது. அப்படி அப்படி அந்த நறுமணம், அப்படி குளிக்கும் பெண்களின் அழகை ரசித்து பார்ப்பதற்கு ஆண்களின் ரசித்து பார்க்கும் ஆண்களின் எண்ணிக்கையை சொல்லவும் வேண்டுமோ? இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா, அப்படி பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை அல்லது அழகின் மிகுதியை சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை அல்லது அவரது அழகின் மிகுதியை சொல்லவும் முடியுமோ? அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். எப்படி வேணாலும் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். கம்பருடைய கவிநயம். இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வான பாட்டு. சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்காலன்னம், மான் உண்ட நல்ல பண்ணி வளர்த்திய மழலை பிள்ளை, கால் உண்ட சேற்று மேதி கன்று உண்டி கணைப்ப சோர்ந்த பால் உண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற சொற்கால் என்னும் மீன் போன்ற கண்களை உடைய கோசலத்து பெண்களின் நடைய கன்று உண்டி கலைப்ப பார்த்து சேல் உண்ட திரிகின்ற செங்கால் எண்ணம், சிவப்பு கால்களை உடைய அன்னப்பறவை. கோசலத்து பெண்களின் நடையழக பார்க்கலாம். எப்படிப்பட்ட பெண்கள்! சேல் உண்ட ஒன்கணாரின் மீன் போன்ற கண்களை உடைய அழகான பெண்களின் நடையழக பார்த்து திரிதான், நம்மெல்லாம் ஒரு நடையா அப்படின்னு நாம் என்ன பண்றோம்? அண்ணன் போல நடை நடந்து வந்து என் அருகமந்து நாணத்தோடு குனிந்துன்ற இல்லையா? கம்பர் எப்படி சொல்றாரு? அந்த அன்னப்பறவை கோசலத்து பெண்களின் நடையழக பார்த்து மயங்கி திரிஞ்சி என்ன பண்ணுச்சான்? மால் உண்ட நடினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, தான் வளர்த்த அந்த குஞ்சுகளை மலர் படுக்கையில விட்டுட்டு அந்த கோசலத்து பெண்கள் நடை அழக பார்த்து பின்னாடியே போயிடுச்சு. நடை அழகா திரிஞ்சி போயிடுச்சு. அது பின்னாடியே போயிட்டது. அந்த குழந்தை, அந்த குஞ்சுகளுக்கு பசி எடுக்குது. அந்த நேரம் பார்த்து கால் உண்ட சேற்றி மேதி, கால்களில் சேறு படிந்த எருமை மாடு பாருங்க. அந்த கோசலத்து எருமை மாடு எவ்வளவு பகுத்தறிவு பாருங்க. இப்போ இருக்கிற மாடுனா அந்த குஞ்சுகளின் மேலே காலை வைத்துடும். அது என்ன பண்ணுது? குஞ்சு மலர் படுக்கையில் குஞ்சுகள் அந்த காலை எடுத்து மேல வச்சு அப்படி போகுது. அப்படி போகும்போது நீர் திவலைகள் அந்த எருமை மாட்டின் மடியில படுது. பட்ட உடனே எங்கேயோ கன்று கணைக்கிற சத்தம் கேட்குது. கால் உண்ட சேற்றுமே கன்று உண்டி கணைப்ப, அது தன்னுடைய கன்றுதான் கணைக்குது என்று நினைச்சு அந்த பாலை அப்படியே சோறுது. பால் அப்படியே பொங்குது, பால் அப்படியே வழியுது. அந்த பாலை பால் உண்டு அந்த அன்ன குஞ்சுகள் சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் தூக்கம் வரணும் இல்லையா? பச்சை தேராய் தாளாட்டும் பண்ணை. அப்புறம் தேரைகள் இருக்குதுல, அது குவாக் குவாக்னு தாளாட்டி தூங்குதான். அதாவது கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்றுபால் சோர நனைந்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு திருப்பாவையில வரும். அதே மாதிரிதான் இந்த எருமை மாடு தன்னுடைய கன்று ஞாபகம் அந்த மடியில தண்ணி பட்டவன அந்த காம்பிலிருந்து மடியிலிருந்து பால் பீச்சி அது அன்னப்பறவைகளுக்கு அது உணவாக போனது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சான்றோர் பெருமக்கள், அதாவது கம்பரடி பொடிகள் சா கணேசன் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அவர் என்ன அழகா சொல்றாரு தெரியுமா? இது எதை உணர்த்துது அப்படின்னா, இது ஏதோ ஒரு நீதியை சொல்லுதுன்னா, இப்போ அந்த பால் இருக்கு, அந்த மாடு இருக்கு இல்லையா? அந்த மாடு யாருக்கு? அந்த மாட்டினுடைய பால் யாருக்கு சொந்தம்? கன்றுக்குட்டிக்கு சொந்தம். சரி இல்லையா? அதை வளர்த்த அந்த மாட்டை வளர்த்த அந்த வளர்ப்பவனுக்கு சொந்தம். ஆனால் யாருக்குமே இல்லாம அந்த பால் யாருக்கு போச்சு? அன்னப்பறவைகள் வாய்க்கு போச்சு இல்லையா? அது போல தயரத மன்னனுக்கு பிறகு நாடு யாருக்கு போனோம்? ராமனுக்கு போனோம், இல்ல லட்சுமணுக்கு போனோம், இல்ல பரதனுக்கு போனோம். யாருமே இல்லாமல் அந்த பாதுகை அந்த நாட்டை ஆண்டுதுல, அந்த பாத ரட்சை. அதுதான் இந்த கம்பர் சொல்றாருன்னு நம்முடைய சா கணேசன் அவர்கள் ஒரு காய்ச்சும் போது அது ஒரு மாதிரி சிகப்பு நிலை வந்த பிறகு அதை உரை ஊட்டினால்
அப்படியே கட்டியா இருக்கும். அதான் செந்தயிர் கண்டம் கண்டமாய். இப்ப சொல்றாரு பாருங்க. இடையிடை செரித்த சோறு. அப்பப்போ கொஞ்சம் சாப்பாடு. இப்ப நாம என்ன பண்றோம்? சாப்பாட்ட மலை மாரி குவிச்சு, சாம்பாரு, ரசம், மோர்ன்னு அந்த காலத்துல அதனால தான் 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. சாப்பாடு இடையிடை செரித்த சோறு. இதெல்லாம் எப்படி சாப்பிடணும்? தம் தம் இலிருந்து வெளி வீட்ல இல்ல, உங்க வீட்ல. தம் தம் இலிருந்து விருந்தோடும் தமரினரோடும், விருந்தினர்களோடும், உறவினர்களோடும் அந்தணர் அமுது உண்டு. அந்தணர்னா மேலோகத்துல இருக்க தேவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க, அது போல சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எங்க? கோசலத்துல. என்ன இந்த காலத்து நடைமுறைக்கு ஒத்து வருது பாருங்க. நம்ம எப்படி உணவு உண்ணணும்னு சொல்லி அந்த காலத்துல கம்பர் சொல்லியிருக்காரு பாருங்க. முதல்ல இந்த காலத்துல பேலி டயட்ட சொல்றாங்க. வெறும் புரதச்சத்து மட்டும் சாப்பிடணும்னு. அவரு பால் புரதம், புரதம், கனிகள், நெய் இதையெல்லாம் நீ சாப்பிட்டீன்னா ஜீரண மண்டங்கள் நல்லா இருந்து தேவலோகத்தில் இருக்கின்ற சாப்பிடுற அந்த சாப்பாட்டை போல சார்ந்து நீ நல்லா வாழ்வ அப்படின்னு கம்பர் சொல்றார். பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து உருவ ஒன்கணை ஒன்படை ஆம் என கருதி அன்போடு காமுற்று வைகளும் மருத வேலியின் வைகின வண்டு ஆரோ. என்ன ஒரு கற்பனை இல்ல கம்பரு. பங்கைய வாழ்முகத்து தாமரை போன்ற ஒளி புகுண்ட பெண்கள் முகத்தில் உள்ள உருவ ஒன்கணை அழகான மையிட்ட கண்களை, மையிட்ட கண்ணோடு மான் விளையாட அதான் ஞாபகம் வருது. அந்த மையிட்ட கண்களை உருவ ஒன்கணை ஒன்படை ஆம் என கருதி ஒளி பொருந்திய பெண் வருந்துகள் என்று இந்த ஆண் வண்டுகள் வந்து கருதுச்சான். என்னன்னு இதெல்லாம் நம்ம அத கண்ணை பார்க்க சொல்ல அதுக்கு அது பெண் ஆண் வண்டுகளுக்கு ஏதோ பெண் வண்டு போல இருக்கு அது நினைச்சுதான். இளம் பெண்ணின் ஒளி பொருந்திய மையிட்ட கண்களை பெண் வண்டுகள் என நினைத்து ஆண் வண்டுகள் அன்போடு விரும்பி அதன் மீது மையல் கொண்டு சுற்றி சுற்றி அந்த மருத நிலத்திலே இருந்தான். என்ன ஒரு அருமையான கற்பனை இல்லையா? வண்டுகளை பெண்ணின் கண்களுக்கு ஊமையாக கூறுவது மரபு இல்லையா? ஆனால் இலவு காத்த கிளியா ஏமாந்திருந்தன, இலவு காத்த கிளியா ஏமாத இருந்தன என்று கூறுவதால் இது மயக்க அணின்னு சொல்லுவாங்க. மயக்க அணின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மயக்க அணி என்றால் என்ன? ஒற்றுமையின் காரணமாக ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக தவறாக புரிந்து கொண்டு கூறும் தன்மை தான் அந்த மயக்க அணி. ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக தவறாக புரிந்து கொள்ளும் தன்மை. அந்த மாதிரி இருந்தால் இந்த மயக்க அணி என்று கூறுவார்கள். அடுத்ததாக இன்னும் மிகப்பெரிய கற்பனை கம்பரோட கற்பனை. என்ன? அந்த பாடலை கேட்கிறீங்களா? அருமையான பாடல். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த காட்சிகள் அப்படியே என் மனதுல ஓடுது. ஈர நீர் படிந்தே இந்நிலத்தே சில கார்கள் என வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. அதாவது இந்த என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஈர நீர் படிந்தே இந்நிலத்தே சில கார்கள் என வரும் கருமேதிகள். 2 வரி. இந்த 2 வரி எதுக்குன்னா எரும மாட்டு. அந்த எரும மாடு கோசலத்தில் இருக்கிற எரும மாடு எப்படி இருந்ததுன்னா ஈர நீர் படிந்த அதாவது நீருண்ட மேகங்கள் எப்படி கருப்பா இருக்கும். அது அப்படியே நிலத்துல இறங்கி வந்தா ஈர நீர் படிந்தே இந்நிலத்தே அந்த நிலத்துல வந்தா எப்படி இருக்கும் அது போல கருப்பா இருந்துதான் அந்த எரும மாடு. இந்த இடத்துல என்ன போடுறாருன்னா மேதிகள் போடுறாரு. நம்ம தான் கற்பனையில சிறகடிச்சு பிறப்போம் இல்லையா? ஒரு 1000 எரும மாடுங்க கோசலத்துல அங்க உட்கார்ந்து இருக்கு. கோசலத்தை மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஊரில் நின்ற கன்று உள்ளிட எங்கேயோ தன்னுடைய கண்ணுக்குட்டி கத்துற சத்தம் கேட்டவன அவைகளெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்த மாடுகள் பால் அப்படியே மடியிலிருந்து பீச்சி அடிக்குது. ஒரு 1000 எரும மாடு பீச்சி அடிக்குது. வேறு பாருங்க அந்த இடத்துல என்ன வரும் உங்களதான் கேட்கிறேன். ஆறு என்ன ஆறு? பாலாறு. செங்கல்பட்டுல இருக்குது பாலாறு இல்ல, இங்க இருக்கிறது ஓடுது பாருங்க. 1000 எருமை மாடுகள் தன் கன்று குட்டியை நினைத்து பால் அப்படியே வழிய விட்டா அது ஆறு மாதிரி ஓடுதான். அதுதான் கற்பனை பாருங்க. அந்த ஆறு மாதிரி ஓடி பக்கத்துல இருக்கிற நெல் பயிருக்கு போய் அதுல நெல் பயிர் விளைந்தது. தழைப்பன சாலியே. இந்த சொல்லுவாங்க பாலிலே சாதத்தை போட்டு அக்கார அடிசல் சொல்லுவாங்க. அது போட்டு வேக வச்சு சாப்பிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாலிலே நெற்பயிர் விளைஞ்சா அந்த நெல் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
கொஞ்சம் கற்பனை சிறைகளை விரித்து பாருங்கள். எங்கள் ஐயன் கம்பனுடைய கற்பனை. அந்த இந்த என்ன சொல்ல வர்றார்ன்னா, அந்த நாட்டினுடைய வளம் அப்படி இருந்ததுங்க. அந்த மாரி செல்வ வளங்கள் நிறைந்திருந்த நாடாக எங்கள் கோசலம் இருந்தது என்று கம்பர் சொல்றாரு. "சூட்டுடை துணை தூநிற வாரணம், தாள் துணைக்குடைய தலைசால்மணி மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என கூட்டின் உயிக்கும் குறியின் குழாமாறும்." இதுவும் ஒரு அருமையான பாடல் தான். அதாவது சூட்டுடை துணை, சிவப்பு நிற கொண்டை உடைய, தூநிற வாரணம், சேவல் சேவல், தாள் குடைய, அதுதான் அந்த கோசலத்தில குப்பைய போய் அந்த கால்ல கிளறுது. கிளறும்போது தகைசால் மணிகள், அதிலிருந்து மாணிக்கங்கள் வெளிப்படுது. அப்ப எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாத நாடு இருந்து பாருங்க. அதாவது உச்சிக்கொண்டை சிவப்பாக உடைய சேவல் அந்த குப்பையை கிளறும் போது அதிலிருந்து மாணிக்கங்கள் வெளிப்படுது. அது போய் விடுகிறது. மின்மினி குருவியின் குழாம், குருவி கூட்டங்கள் வந்து பாக்குது. அதுக்கு என்ன தோன்றுச்சுன்னா, ஏதோ மின்மினி பூச்சிகள் தான் அங்க இருக்குன்னு அதை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய கூட்டுல வச்சுதான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதை எடுத்து போய் அந்த கூட்டுல வச்சது இரவு நேரத்துல பாருங்க. அந்த கூடு அப்படியே ஒரு நட்சத்திர மண்டலமா இருந்திருக்கும் இல்லையா? இதுதான் என்னுடைய ஐயன் கற்பனுடைய கனி. இதுவும் ஒரு மயக்க அணி தான். ஏன்னா, அது போல இது இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம். அது போல ஒரு மயக்க அணி தான் நம்முடைய கம்பர் அவர்கள் இந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்றாரு. அருமையான கவிநயங்கள், கம்பருடைய கவிநயங்களை நான் இங்கே உங்களுடைய பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். இதுவும் ஒரு சிறந்த பாடலை நான் எடுத்துக்கிறேன். பெருந்தடங்கன் பெரிநுதனார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவே. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. பெண்களுடைய அழக சொல்றாரு பாருங்க. பெருந்தடங்கன், ஒரு பெண்ணுக்கு கண் பெருசா இருக்கணும். மீன் போன்ற கண்கள். சேல் உண்ட சொன்னால மீன் போன்றங்கள். பெருந்தடங்கன் பிறை நுதனால், நுதல் என்றால் நெற்றி, நெற்றி சின்னது. நெற்றி சின்னதும் கண்கள் பெரிய உடைய பெருந்தடங்கன் பிறை நுதனார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால். எப்போ 11ஆம் நூற்றாண்டுல பெண்கள் தங்களுக்கு விருப்பமான கல்வியை படிச்சாங்களாம். பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்ததால். கேட்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அவங்க விருப்பமான கல்வி இப்பவே நம்ம படிக்க முடியுமான்னு தெரியல. அந்த காலத்திலே கம்பருடைய கற்பனை பாருங்க. அந்த பெண்கள் பொருந்து செல்வமும், தமக்கு என்ன படிப்பு வரும் அதை நான் படிக்கிறேன். பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தலால், அதனால சம்பாதிக்கிறாங்கள. வருந்தி வந்தவருக்கு ஈதலும். பெண்களுடைய சிறப்பு அதான். சம்பாதித்து அவங்க வச்சுக்கல, இல்லைன்னு வரவங்களுக்கு கொடுத்து விருந்து படைச்சாங்க. இதுதான் யாவுமே சொல்லி அந்த பெண்களுடைய சிறப்பா சொல்றாரு. இதுல பாருங்க, பெண்களுடைய சாமுத்திரிகா லட்சணம் தெரியுது பாருங்க. பெருந்தடங்கன் பிறை நுதனார். இதே மாதிரி ஆண்களுக்கு சொல்லுவார். இந்திர நீலமுத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் சுந்தர மணி வரை தோளும் தாழ்ந்த கைகளும், இவையெல்லாம் ஒரு ஆண் மகனுக்குரிய சாமுத்திரிகா லட்சணம். நீங்க கம்பராமாயணத்தை படிச்சா சாமுத்திரிகா லட்சணம் கத்துக்கலாம். உணவு எப்படி சாப்பிடணுன்றதை கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இதுல வந்துவிடுது. கம்பராமாயணம் இன்றளவிலும் போற்றப்படுகிறது என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் என்று நான் கருதுகின்றேன். கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லையால், கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லாமையால், சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால், ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையால், ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே. அந்த கோசலத்துல பாருங்க, கோசல நாடத்தில் எவரிடத்திலும் ஒரு குற்றமே இல்லை. அதனால யமன் இல்லை, கூற்றுவன் இல்லை. அதனால அங்க சாவே இல்லை என்று பயம் இல்லை. அதாவது ஒரு இயற்கை மரணம் உண்டு. அதாவது இயற்கை மரணம் உண்டு. வேற ஒரு நோய் வந்தோ இல்ல ஒரு விபத்தாக மரணம் இல்லை. அதனால ஒரு குற்றமே செய்யாத யாருமே இல்லாதனால அங்க வந்து யமன் இல்ல. மக்கள் சிந்தை செம்மையாக இருந்த காரணத்தால் அவரிடம் சினம் என்பதே இல்லை. சினம் இல்லைனாலும் போதும், மக்கள் நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? நற்செயல்களை தவிர்த்து வேற எந்த செயலும் செய்யாததால் அவர்களுக்கு ஏற்றமே மட்டுமே காணப்படுதல, தீமையோ தீய செயல்களோ எதுவுமே தீமையே இல்லை. இது மாதிரி ஒரு நாடு நீங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அந்த துருவும் பகை பசை என்று சொல்றார் இல்லையா? குற்றம் புரியாது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதாலேயே
நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும். குற்றம் செய்யாம இருந்தாலே போதும்னு. அதனால அவ்வளவு சிறப்பாக இருந்துதான் அந்த கோசல நாடு என்பதை இந்த பாடல் மூலியமாக நான் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோசல நாட்டின் வளங்களை கம்பர் எவ்வாறு சொல்கிறார் என்பதை நான் இந்த பாடல்கள் மூலமாக உங்களுக்கு சொல்றேன். அருமையான பாடல்கள். அடுத்ததாக இன்னும் 10 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். கோதைகள் 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 சொரிவன கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம், பாதைகள் சொரிவன பருமணி கனகம், ஊதைகள் சொரிவன உரை ஊறும் அமுதம், காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள். கோதைகள் குளிர இளநரர் முறும்னா மலர் மாலைகள் இனிய தேனை பொழிந்தன. பாதைகள் சொரிந்தன பருமணி கனகம்னா வணிகத்துக்குரிய கப்பல்கள் பெரிய மணிகளையும் பொன்னையும் கொண்டு வந்து கொட்டின. ஊதைகள் சொரிவன உரை ஊறும் அமுதம்னா காற்று உயிர்களை காக்கும் அமுதமாய் இருந்தது. உயிர்களை காக்கும் அமுதமாய் இருந்தது. காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள். காதைகள் செவினா கவிஞர்களின் காப்பியங்கள் செவிக்கு இனிமையான பாடல்களை தந்தன. அந்த கோசலத்தின் சிறப்பா கம்பர் சொல்றார் பாருங்க. பெண்களின் கூந்தலில் அணிந்த மலர்களில் தேனில் பொழிந்து பொழியும் தேனும், வணிகத்துக்குரிய கப்பல்கள் பொழிந்த கொண்டு வந்த மணிகளும் குவிந்தன. காற்று உயிர் காக்கும் அமுத பொருளாய் இருந்தது. காற்று உயிர் காக்கும் அமுத பொருளாய் ஆனது. கவிஞர்களின் காப்பியங்கள் செவிக்கு இனிய பாடல்களை தந்தையால் கவி இன்பம் செவிக்கு நுகரப்பட்டு செவிகள் இனிமை அடைந்தன. அனைத்து உயிர்களை வாழச் செய்யும் காற்று அமுதாய் பொழிந்தது, அமுதாய் வாழ்வித்தது. எப்படி? வானம் தென்னை நீர் போல, கடல் போல காற்றும் ஒரு சிறந்த அமுதமாய் வாழ்வித்தது என்று இந்த பாடலை செவிநுகர் கனிகள் என்ற இந்த பாடல், அதாவது அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் கொடுத்த பாடல்கள் செவிக்கு இனிமையாக இருந்த அந்த வளமையில் இருந்த கோசல் நாடு இருந்தது என்று கம்பர் சொல்றாரு. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இன்மையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். இந்த மாதிரி எவ்வளவு சிறப்பா இருக்கு பாரு. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். அந்த நாட்டுல வறுமை சிறிதுமே இல்லை. அதனால யாரும் யாசகம் பெற வேண்டிய நிலை இல்லை. யாரும் கொடைக்கு அங்க சிறிதுமே வேலை இல்லை, அளிப்பதற்கு வழியே இல்லை. செருணர் திண்மை இல்லை ஓர் செருமையின்மையால், யாரோட நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய ஒரு விரோதத்தன்மை இல்லையால உடல் வலிமையை காட்ட முடியல. எல்லோருமே நண்பர்கள், எல்லோரும் நண்பர்களா இருக்கிறதால சண்டை சச்சரவுல தன் உடல் வலிமையை காட்ட முடியல. உண்மை இல்லை பொய் உரை இன்மையால், அதாவது பொய் பேசுவாங்க இல்லதால உண்மையோட பெருமை எல்லாருக்கும் தெரியல. எல்லாருமே உண்மையை பேசுறாங்கன்னும் போது அந்த உண்மையோட தன்மை அங்க வெளிப்படல. பொய் பேசினாதானே உண்மையோட தன்மை வெளிப்படும். வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால்னா அங்கு கேள்வி ஞானம் மிகுந்திருந்ததால் அறியாமை சிறிதுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நாடு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? கோசலத்தில் வறுமை சிறிதும் இல்லாததால் யாசகம் பெறுவோர் இல்லை. அதனால் வள்ளல்களின் சிறப்பு வெளியே, கொடைத்தன்மை வெளியே தெரியல. எதிரிகள் யாரும் இல்லாததால் நேருக்கு நேர் போர் புரிய வாய்ப்பில்லாதால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. பொய் பேசுவோர் இல்லாதால் உண்மையோட பெருமை தெரியவில்லை. கேள்வி ஞானம் அதிகம் உடையவர்களா இருந்ததால் அறியாமை சிறிது கூட அந்த நாட்டுல இல்லை. அத்தகைய வளமிக்க அந்த சிறப்பான கோசலத்தின் சிறப்புகளை கம்பர் அழகா எடுத்து உரைக்கிறார். இந்த பவுன 2 பாடல்கள் முடிக்கிறேன். தாலி ஐம்படை தழுவு மார்பிடை, தாலி ஐம்படை தழுவு மார்பிடை, மாலைவாய் அமுது ஒழுகு மக்களை, பாலின் ஊட்டுவர் செங்கை பங்கயம் வாய்நிலா உற குவிய மானுமே. பெண்களுக்கு அந்த சாதம் ஊற்ற அழக பார்த்து கம்பர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தாலி ஐம்படை தழுவு மாலிடை. இப்ப நீங்க கேட்குது புரியுது. அது என்னங்க தாலி ஐம்படை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஐம்படை தாலினா குழந்தைகளுக்கு அந்த காலத்துல அணிவிக்கப்படும் சங்கிலி அல்லது அந்த கயிறுல திருமாலின் 5 படைகள், அதாவது திருமாலின் சங்கம் பாஞ்சசன்யம், சக்கரம் சுதர்சனம், தண்டம் வில் சாருங்கம், வாள் ஆகியவை இது போன்ற 5 ஆயுதங்களை பொன்னால் செய்து
சங்கிலியாய் கோர்த்து கழுத்துல அனுபவிப்பாங்க. இன்றைக்கும் இலங்கை போன்ற இடங்கள்ல அந்த தாலி ஐம்படை தாலி இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஜின்னா சதிபதியின் ஐயா தான் சொல்லணும். அதாவது இதைத்தான் நம்முடைய திருப்பாவையில சொல்றாங்க. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவல்ல கேட்டிலேயே ஞாலத்தை எல்லாம் நொறுங்க முரல் வண்ண உன் பால் வண்ண வண்ணத்து பாஞ்ச சன்னியமே அந்த சங்கு இல்லையா? அது போல ஆழிமழை கண்ணா ஒன்று நீகை கரவே ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கழுத்து பாடியம் தோளுடைய பற்பனாகன் கையில் ஆழி போல் மினிவி வலம்புரி போல் நினைது தாழாதே சாரங்கம் அந்த வில்லு உதைத்து அதை ஆண்டாள் சொல்றாங்க. அது போல அத்தகைய தங்கத்தாலான பொருள் தான் தாலி, ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. ஐம்படை தாலி ஐம்படை தாலி அணிந்திருக்கும் மாலை வாய் அமுது மக்களை சீராக வாயிலிருந்து ஜொல்லு விழும் அந்த குழந்தைகளுக்கு பாலின் ஊட்டுவார் செங்கை பால் அமுதை புகட்டும் பெண்களுடைய அழகிய கைகள் பங்கைய வாய் நிலா புது குவிய மானுமே. தாமரை மலர்கள் நிலவை பார்த்தது எப்படி குவிஞ்சிருக்கு அது போல இருந்துதான் அந்த அழகு. குழந்தைகளுக்கு இது போன்ற 5 ஆயுதங்களை செய்து கணிவிக்கப்பட்ட ஐம்படை தாலி அணிவிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பால் சோலை ஊட்டு குவிகின்ற தாய்மார்களின் கைகள் வானத்தில் வெண்ணிலா வந்ததும் குவிகின்ற தாமரை போல குவிந்திருந்தது அந்த கைகள் என்று அழகா நம்முடைய கம்பர் சொல்றாரு. இன்னும் ஒரு 2 பாடல்களை நான் முடித்து விடுகின்றேன். பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி மாதரர் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே. பொற்பின் நிறை பொலிவு அந்நாட்டு மக்களின் அகத்து அழகால் நிலைத்திருந்தது புறத்து அழகு. பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி அவர்களது பொய்மை இல்லாத மெய் நிலைமையால் நீதி நிலைத்து நின்றது. மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அந்நாட்டு பெண்களின் அன்பால் அறங்கள் நிலைந்திருந்தன. அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே அப்பெண்களது கற்பினால் பருவமழை நிலைத்திருந்தது. கோசத்து மக்களுடைய உயர்ந்த நற்பண்புகளின் காரணமாக அவர்களுடைய தோற்ற பொலிவு உயர் வகையாக இருந்தது. ஒரு நாளும் பொய் பேசாத அவருடைய நிலைப்பாட்டின் உறுதியால் நீதி நிலைத்து நிலங்கியது. பெண்களுடைய அன்பு பெருகுவதன் காரணமாக அறம் தழைத்து ஓங்கியது. அவருடைய கற்பினால் பருவமழை தவறாது பொழிந்தது. இதுதான் என்னுடைய கடைசி பாடலாக நான் நிறைவு செய்கிறேன். இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது சோலை மா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் சாலும் வார்ப்புணல் சரையும் பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே. அந்த சோலை மாநிலம் துருவி சோலைகள் சூழ்ந்த அந்த கோசல நாட்டினுடைய மதிலை பத்தி சொல்றாரு. சோலைகள் சூழ்ந்த அந்த கோசல நாட்டை துருவி சென்று வேலை கண்டு தாம் மீள வல்லவர் யாவரோ அதன் எல்லைக்குள் சென்று கண்டு மீண்டு அந்த எல்லையை கண்டு வரவங்க யாருன்னா இருக்காங்களா? சாலும் வார்ப்புணல் சரையுவும் மிகுந்த நீரை உடைய அந்நாட்டு நதியாக சரையு நதியும் காலில் ஓடியும் கண்டதில்லை. பல வாய்க்காலாக ஓடி சென்றும் அந்நாட்டினுடைய எல்லையை அது கண்டதே இல்லை. அவ்வளவு பெரிய எல்லை கூடியதுதான் அந்த அயோத்தி நகரம். அயோத்தி நகரத்து சிறப்பு அடுத்து வரப்போறது நகரப்படத்துக்கு முன்னமே சொல்றாரு அவர். ஏராளமான சோலைகளால் சூழப்பட்ட மிகப்பெரியதாகிய எல்லைகளுடைய அயோத்தி நகரத்து எல்லையை யாராலும் கண்டு மீண்டு வர முடியாது. மிகுந்த நீர்ப்பெருக்கை உடைய சரையு நதி கூட பல கிளை நதிகளாக ஓடிய போதிலும் அந்நாட்டு எல்லை இது எதுன்னு அதால கண்டுபிடிக்கவே முடியல. சரையு நதியால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வாய்க்கால்களை உடைய சரையு நதியால அடைய முடியாத எல்லையை 2 கால்களை உடைய என்னால் அடைவிட முடியுமா? 2 கால் தான் நான் வச்சிருக்கேன். பல வாய்க்கால்களை உடைய சரையு நதியாலே அந்த அயோத்தியினுடைய எல்லையை அளக்க முடியல. என்னுடைய 2 காலை வச்சு நான் எப்படி அளப்பேன் அப்படின்னு கம்பர் சொல்றார். பல கால்களை ஓடி சென்று சரையு நதியால் காண முடியாத நாட்டின் எல்லையை 2 கால்களுடைய மனிதரால் எப்படி காண முடியும்? காண முடியாது. 2 கால்கள் உள்ள உயர்திணை பொருளும் 2 கால்களுடைய உயர்திணை பொருளும் பல கால்கள் உள்ள அக்ரிணை பொருளும் ஆளும் கண்டு அளவிட முடியாத எல்லையை உடையது கோசல நாடு என்ற இதை விளக்குகிறார். யாரோ மீட் பண்ணிக்கங்க, முடிச்சிடறேன். அதனால இதுவரை கம்பர் கவியமதை கேட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.